சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை ஆர்பி உதயகுமாருக்கு ஒதுக்கீடு. எதிர்க்கட்சி தலைவர் பலமுறை வலியுறுத்திய நிலையில் பன்னீர் இருக்கை மாற்றம். கரைவேட்டி கட்டும் நிலை பறிபோன நிலையில் தற்போது சட்டப்பேரவையில் இருக்கையும் பறிபோன பரிதாபம். பன்னீரின் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகிவிட்டதாக மக்கள் விமர்சனம். நீதிபதியாக தேர்வாகி இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடியின பெண்ணுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. பின்தங்கிய நிலையில் இத்தகைய செயற்கரிய சாதனை புரிந்திருக்கும் மாணவி ஸ்ரீபதி மென்மேலும் பல வெற்றிகள் பெற வேண்டும் என வாழ்த்து. ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தனி தீர்மானங்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு என பேரவையில் எம்எல்ஏ அருண்மொழி தேவன் பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அதிமுக முன்வைத்துள்ள 10 கோரிக்கைகளை பரிசீலித்து நடைமுறைப்படுத்தினால் ஏற்றுக்கொள்வோம், இல்லை என்றால் எதிர்ப்போம். சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் திட்டவட்டம். விடியா திமுக அரசை கண்டித்து சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலம் அருகே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள். அறவழியில் போராடிய மாற்றுத்திறனாளிகளை ஈவு இரக்கமின்றி குண்டுகட்டாக கைது செய்து காவல்துறையினர் அராஜகம். திருவள்ளூர் மாவட்டம் பற்றவாக்கம் மின்சார ரயில் நிலையத்தில் மாநில கல்லூரி மற்றும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் இடையே மோதல். இரு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கற்களை வீசி தாக்கிக் கொண்ட சம்பவம் தொடர்பாக 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மீது வழக்கு பதிவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆத்தூர் கிராமத்தில் நிற்காமல் சென்ற அரசு பேருந்தின் மீது கல்வீசி தாக்குதல். பேருந்தின் பின்பக்க கண்ணாடி உடைந்து நொறுங்கியதில் 3 பயணிகள் காயம். உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலம் இன்று சாம்பல் புதனுடன் துவங்கியது. தமிழகம் புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு. தேனி மாவட்டம் சின்னமனூரில் வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்தோர் காத்திருப்பு போராட்டம். விடியா திமுக அரசின் நிர்வாகத்தை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியினரே போராட்டத்தில் ஈடுபட்ட அவலம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வழியாக கேரளாவுக்கு கடத்த முயன்ற 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் தமிழக எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு பணிகளை போலீசார் மேற்கொள்ளாததால் கடத்தல் சம்பவங்கள் அதிகரிப்பு. தஞ்சை மருத்துவக் கல்லூரி வளாகத்துக்கு எதிரே குற்ற வழக்கில் தொடர்புடைய இளைஞர் ஓட வெட்டி கொலை. விடியா திமுக ஆட்சியில் முன்விரோதம் காரணமாக நடைபெறும் கொலைகளை தடுக்க முடியாமல் போலீசார் திணறல். காதலர் தினத்திற்கு ஹொசூர் பகுதி ரோஜாக்கள் ஏற்றுமதி கடந்த ஆண்டை விட 60% குறைவு. சர்வதேச மலர் ஏல மையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். திருநெல்வேலி மாவட்டம் சத்திரம் குடியிருப்பில் அரசு பள்ளி ஆய்வகத்தில் ஆசிட் பாட்டில் உடைந்து மாணவியின் கண் பார்வை பாதிப்பு. விடியா திமுக அரசு பள்ளிகளில் வகுப்பறை பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்காததே விபத்துக்களுக்கு காரணம் என குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரு கிராம மக்களிடையே ஏற்பட்ட மோதலை காரணம் காட்டி போலீசார் அத்துமீறல். வழக்கில் தொடர்பில்லாத குடும்ப தலைவர்கள் மீது போலீசார் பொய் வழக்கு போடுவதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் செஞ்சேரி மலையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கட்டி போட்டு 20 சவரன் நகை 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. விடியா திமுக ஆட்சியில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கால் நாள்தோறும் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
தென்காசி அருகே வாடிக்கையாளரைப் போல நடித்து நகையை திருடிச் சென்ற பெண் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் பரபரப்பு. விடியா திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் திருட்டுச் சம்பவங்களால் வணிகர்கள் செய்வதறியாது திகைப்பு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகாத நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு பிடி வாரண்ட். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடி இனத்தைச் சேர்ந்த 23 வயதே ஆன ஸ்ரீபதி சிவில் நீதிபதியாக தேர்வு. வறுமையை உணர்ந்து முன்னேற துடிக்கும் பழங்குடி இனத்திற்கே பெருமை சேர்த்த மாணவிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சுற்று வட்டாரத்தில் பயிரில் ஏற்பட்ட நோய் தாக்குதலால் நஷ்டமடைந்த கரும்பு விவசாயிகளை கண்டுகொள்ளாத விடியா திமுக அரசு. விவசாயிகள் கரும்புக்கு பதிலாக மாற்று பயிரை நாடுவதால் வெள்ளம் காய்ச்சும் பணிகள் முடக்கம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பை காவல் நிலையத்தில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரம். அம்பை காவல் நிலைய சிசிடிவி காட்சிகளை மனுதாரரிடம் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தலைநகர் டெல்லியை நோக்கி விவசாயிகள் 2வது நாளாக டிராக்டர் பேரணி. திக்ரி எல்லையில் கான்கிரீட் தடுப்புகள், கம்பி வேலிகள் அமைத்து விவசாயிகளை தடுக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 46,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிலோவுக்கு 1,500 ரூபாய் குறைந்து 75,500 ரூபாய்க்கு விற்பனை. ஹரியானாவில் 7 மாவட்டங்களில் இணைய சேவை முடக்கம். விவசாயிகள் பேரணி தீவிரமடைந்து வரும் நிலையில் செல்போன்களில் தொலைபேசி அழைப்புக்கு மட்டும் அனுமதி. அபுதாபியில் 55,000 சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட இந்து கோவில் இன்று திறப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்து மக்களுக்காக 700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவில் வடிவமைப்பு.